ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த vlog தான். கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ணியிருக்கேன் அன்னைக்கு அப்படிங்கிறத தான் கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே vlog-ஆவும் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி பூஜை வந்து இருக்குது. செப்டம்பர் 15லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணிங்கன்னா வருஷத்தில் நீங்கள் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி இயர் எங்கள் வீட்டில் இது நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் இதுக்கு முன்னாடியே நான் வேறு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு மகாலட்சுமி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக கோயிலுக்கு போகிற ஐயர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த டேட்டில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. பட் எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லியாகவே எல்லாமே அது அமைஞ்சு வந்துடுச்சு. ஸோ அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் எப்படி மகாலட்சுமி பூஜை சிம்பிளாக பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சேனலோட நேமையும் கொஞ்சமாக ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேமும் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஹோம் வித் vlog அப்படின்னு மாற்றிருக்கேன். இந்த நேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை மார்னிங் எந்திரிச்சிட்டு எல்லா வேலையுமே பண்ணியாச்சு. ரெகுலராக வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிவிட்டு முந்தின நாளே பூஜைக்கு தேவையான ஐட்டமும் எடுத்து வச்சுட்டேன். சமையல் முடித்து சாப்பிட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த பேக்ட்ராப் டெக்கர் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேரை நான் வீட்டுக்கும் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஒரு சில சொந்தக்காரவங்களுக்கெல்லாமே சாரி ப்ளவுஸ், சாரி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். மற்றவங்களுக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிளான பூஜை தான் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ட்ராப் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே இருக்கிற ஐட்டம் வச்சு தான் பண்ணியிருக்கேன். சாரி வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு வந்து பட்டுப்புடவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாம்பூலத்துக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு தாலி கயிறும் ஒவ்வொருத்தருக்கும் சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். கண்ணாடி வளையல் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர், பச்சை கலர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வீடியோவில் கொஞ்சம் ஐட்டமும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ணணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஐட்டங்கள் மட்டுமே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி கண்டினியூஸாக 9 டேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9th டே மகாலட்சுமி பூஜை. இந்த பூஜையை வந்து பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நமக்கு இருந்தால் போதும். நீங்கள் ஸ்லோகம்லாம் சொல்லி பண்ணுறவங்களா இருந்தால் டைம் அதிகமாகும். இல்லட்டி வெறுமனே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை நீங்கள் சொல்லலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் பூக்கள் வச்சு மலராலையும் பண்ணுவேன். குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தனத்தில் டிப் பண்ணி ₹1 காயின் இல்லாட்டி அதே ₹1 காயினை தேனில் கூட நம்ம வந்து நினச்சி மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்குமே மகாலட்சுமி பூஜையை வீட்டில் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பட் ஆனால் அதோட வழிமுறைகள் தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் கலசம் வச்செல்லாம் கூட பண்ணுவாங்க. ரொம்ப எளிமையான முறையில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக சில கோவிலுக்கு போவீங்க இல்லையா, அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம், வீட்டில் எப்படி மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உங்களை கைட் பண்ணுவாங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் சிம்பிளாக கோலம் போடுற வழக்கம் உண்டு. இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வர்றாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் இருக்கும் வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரியான பெரிய கோலம் போட்டுட்டு அதுக்கு வந்து கலரும் நான் அடிச்சிட்டேன். மகாலட்சுமி பூஜைக்கு வந்து மகாலட்சுமிக்கு பிடித்த மாதிரியான வெல்லம் சேர்த்த ரெசிபி வந்து பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு பூஜைகள் பண்ணணுனாலுமே அதுக்கு முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு 9வது டேட் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு பிடித்த கொழுக்கட்டை வந்து பால் கொழுக்கட்டை வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல், வெல்லம் போட்டு சர்க்கரை பொங்கல் பண்ணிவிட்டு சுண்டல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம். தயிர் சாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமான ஒரு உணவு. எதுவுமே இல்லைன்னா கூட தயிர் சாதம் வந்து நீங்கள் வந்து சாமிக்கு படைச்சிங்கன்னா அந்த சாமி வந்து நம்மளை வந்து அவ்வளோ வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தயிர் சாதம் தானம் கொடுக்கும்போதும் நம்மளோட பிரச்சனைகள் தீரும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பேக்ட்ராப்பில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்றேன். என்கிட்ட இருக்கிற ஷாலை தான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நெட்டட் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற தோரணையை வச்சு அழகுபடுத்தியிருக்கேன்.
கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன், கொலு படிக்கட்டு மாதிரி. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனால என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா சாரி கட்டிட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பூஜைக்கு உட்காரும்போது மட்டும்தான் நான் சாரி வந்து வியர் பண்ணியிருக்கேன். பூஜைக்கு உட்காரும்போது தடுக்கு மாதிரி கீழே ஏதாவது ஒரு பாயோ இல்லை ஒரு க்ளாத்தோ போட்டுட்டு தான் உட்காரணும். நம்ம அப்படியே நேரடியாக தரையிலையும் உட்காரக்கூடாது. இதுக்கப்புறம் நவராத்திரி, கார்த்திகை, தீபாவளின்னு வரிசையாக ஃபெஸ்டிவல் தான். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பாசிட்டிவாக அழகாக பூஜைகளை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்க இந்த விளக்கு எல்லாமே மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணது தான். தண்ணி ஊற்றுனா எரியும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரே நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பூஜை டைமிங்க்கு அது எல்லாத்தையுமே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். சாமிக்கு தேவையான நைவேத்தியத்துக்கு என்னென்ன ஐட்டம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன், தயிர் சாதம், பால் கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் சாமிக்கு நாட்டு சக்கரை சேர்த்து வச்சு உங்களுக்கு பால், மொத்தம் 5 ஐட்டம் வந்து நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. எப்போவுமே சாமிக்கு படையல் போடும்போது அதோட நுனி பாகம் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்படி தான் போடணும். நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நான் ஃப்ரூட்ஸும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் பூஜை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பூஜை வந்து பண்ணுறதுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஐயரு சொன்னதுனால நான் அந்த டைமிங்கில் தான் நான் வந்து பூஜை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டுக்கு எல்லாருமே 7:15 கிட்ட எல்லாரையுமே இன்வைட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க எல்லாம் வர்றதுக்கு முந்தி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான தாம்பூலப்பை, தாம்பூலத்தட்டு அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை எல்லாமே உங்களால் எவ்ரி ஃப்ரைடே பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் எப்போ முடியும் அப்படியோ அந்த மாதிரி கண்டினியூஸ் டைமிங்கில் நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் பூஜைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்தந்த மாதிரி டைமிங்கில் பண்ணும்போது உங்கள் வீட்டில் பணவரவு, சொந்த வீடு வாங்குகிற யோகம், பெரிய பெரிய ஃபாரினில் போகணும், பெரிய கம்பெனியில் வேலை வேணும், நிரந்தரமான வேலை வேணும்னு உங்களோட ஒரு நியாயமான கோரிக்கையை வச்சு நீங்கள் வேண்டுதல் பண்ணும்போது அந்த வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். லக்ஷ்மி பூஜை அப்படின்னா கண்டிப்பாக தாமரைப்பூ இல்லாமல் எப்படி? தாமரைப்பூ வந்து நான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கேன். டெய்லி பண்ணும்போது தாமரைப்பூ வைப்பனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சம் இன்டீரியராக வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்லி வச்சாதான் எனக்கு பூக்காரவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. மற்றபடி இந்த மல்லிப்பூ, முல்லைப்பூ இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து மல்லிப்பூ வந்து எனக்கு கிடைக்கல அன்றைக்கி முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால. முல்லைப்பூவை வந்து நான் அம்மனுக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த எல்லோ கலரில் சாமந்தி பூ போட்டுட்டு கான்ட்ராஸ்ட்டாக இருந்த ரோஸ் வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். ஸோ சில அலங்காரங்கள்லாம் பண்ணும்போது அம்மனை அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு லைவ்னஸ் வந்து தெரியும். எனக்கும் அப்படி தான் அப்படியே நிஜமாக அம்மன் அப்படியே எங்கள் வீட்டில் வந்து உக்காந்துருந்த மாதிரி இருந்தது. மகாலட்சுமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன, நானும் கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். சாரி வந்து இது வரைக்கும் கட்டவே இல்லை இந்த புடவையை. இன்றைக்கி தான் பூஜைக்காக புது புடவை கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புது புடவை கட்டியிருக்கேன். சடனாக இந்த புடவையை கட்டுறதுக்கு பிளான் பண்ணதுனால ப்ளவுஸ் இந்த சாரீக்கு ஸ்டிச் பண்ணலை. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இந்த பாட்டில் க்ரீன் வந்து இந்த சாரீக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி இருந்தது. கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் அந்த ப்ளவுஸையே நான் வந்து வியர் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரீக்கு ஒட்டியானம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வச்சு பார்த்தேன். நல்லாவே இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியானம்லாம் போட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒட்டியானத்தை வந்து கழட்டிட்டேன். ஃபைனலாக என்னோடய சாரீ, ஜுவல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, சாதாரணமான வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கடவுளுக்கு வெறும் பால் மட்டும் வச்சு நீங்கள் படைக்கக்கூடாது. சர்க்கரையோ இனிப்போ கலந்து தான் அம்மனுக்கோ சாமிக்கோ நீங்கள் வந்து படைக்கணும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சாமிக்கு வந்து வைக்கிறதுக்காக எல்லா பிரசாதத்தையும் இந்த மாதிரி பவுலில் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே இலையில வந்து நான் வச்சுக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமிங்கில் சக்கரை பொங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக குக்கர்லேயே பண்ணிக்குவேன். மற்றபடி கொஞ்சம் டைமிங் இருந்துச்சுன்னா டேரெக்டாக பாட்டில் வச்சு பண்ணிக்குவேன். இது வந்து 2 in 1 பிரசாதம் மாதிரி தான். பச்சரிசி தான் தயிர் சாதத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே தடவை குக்கரில் வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் தயிர் சாதமும் வெள்ளை பாகு ஊற்றி சக்கரை சாதமும் பண்ணிக்கிட்டு, ஸ்வீட் பொங்கலில் முந்திரி திராட்சை போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டோம்னா சாமி கோவிலில் கொடுக்குற பிரசாதங்கள் மாதிரியே அவ்வளோ டிவைன்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் நான் பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணிக்குவேன். வீட்டுக்கு எல்லோரும் வராங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஐட்டமும் எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து எல்லோரும் உட்கார்றதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எங்கள் வீட்டு மகாலட்சுமி பூஜை விலாக், ஃப்ரைடே விலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.